ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆம், நான் இப்போ தூங்க போகிறேன். மணி 10:30 ஆச்சு. நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அதாவது புராண கதை. இது நடந்த கதை கிடையாது. இது ஒரு புராண கதை தான். அதாவது பெண்ணாக மாறிய அரசன். இந்த டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஒரு டைம் பீஷ்மர் கிட்ட யுதிஷ்டன் அப்படிங்கிற ஒரு சீடர் கேட்குறாரு. ஆண் பெண் கலவையில் யாருக்கு அதிகமாக அந்த செயல்பாட்டில் யாருக்கு அதிகமான இன்பம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் புட்டுக்கோடையாக இருக்குது. ஓகேவா? ஓகே. கேட்குறாரு. இதுக்கு மகாபாரதத்தில் நடந்த ஒரு கதையை பீஷ்மர் சொல்கிறாரு. அந்த கதை தான் அரசன் பங்காசுரனோட கதை. அந்த கதையை நான் இப்போ இங்கே சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சுருக்கமாக சொல்ல போகிறேன். நீங்கள் கேளுங்க. ஒரு சின்ன நாட்டை பங்காசுரன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆண்டுட்ருக்காரு. அவர் ரொம்ப அரச முனியாகவும் இருக்கார். ரொம்ப வீரம் எல்லாத்துலேயும் சிறந்தவராக இருக்கார். அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை யாரும் எதுவுமே இல்லை. ஸோ அவர் இந்திரனை நோக்கி ஒரு யாகம் செய்கிறாரு. அந்த யாகம் ஏதோ அந்த யாகம் செய்கிற முறை இந்திரனுக்கு பிடிக்கல. இருந்தாலும் அந்த வரம் கிடைச்சிருது. குழந்தைகள் கிடைச்சிட்றாங்க. ஒரு 100 குழந்தைகள் 100 மகன்கள் கிடைச்சிட்றாங்க. இது சாத்தியம் இல்லை தான், இருந்தாலும் இது ஒரு புராண கதை, அவ்வளோதான். 100 மகன்கள் கிடைச்சிட்றாங்க. இருந்தாலும் அந்த யாகம் செஞ்ச முறை இந்திரனுக்கு பிடிக்காமல் இருந்ததால் எப்படியாவது இந்த அரசனை பழி வாங்கணும் அப்படின்ட்டு ஏதாவது குறை கண்டுபிடிச்சி தேடிகிட்டே இருக்கார். ஆனால் அந்த அரசன் எந்த தப்புமே பண்ணுறது கிடையாது. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருந்திருக்கு. கொஞ்ச நாள் கழித்து அரசன் காட்டுக்கு வேட்டையாட தனியாக போகிறாரு. அப்போ இந்த இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்த இந்திரன் இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அரசரோட புத்தியை பிளர் பண்ணிடுறாரு. அதை மழுங்க செஞ்சிடறாரு. அரசர் ரொம்ப காடு தெரியாமல் சுற்றி ரொம்ப டயர்டாயிடுறாரு. அப்புறம் அந்த திக்கு தெரியாத காட்டில் ரொம்ப களைச்சி போய் மயக்க வர மாதிரி ஆகி அலைஞ்சிட்ருக்காரு. அப்போ அழகான ஒரு தடாகம் குளம் கண்ணுக்கு தெரியுது. அப்பாடான்னு சொல்லிட்டு குதிரையிலேருந்து இறங்கி போய் ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிறாரு. குதிரைக்கும் தண்ணி எடுத்து குடிக்க கொடுக்குறாரு. அப்புறமா இவர் குதிரையை மரத்தில் கட்டி வச்சுட்டு அந்த தூய்மை சடங்குகள் சொல்கிற குளிக்கிறாரு. அந்த நீரோட தன்மையில் அவர் பெண்ணாக மாறிடுறாரு. பெண்ணாக மாறினதுக்கப்புறம் அவர் மேலே ஏறும்போது அவர் உணர்றாரு, நம்ம பெண்ணாக மாறிட்டோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அப்புறமா ரொம்பவே ஒரு மாதிரி அவமான உணர்வுகளால் கஷ்டப்படுறாரு. நான் நாட்டுக்கு போவேன், எப்படி நான் குதிரையை செலுத்துவேன், எப்படி நான் மக்கள்கிட்ட போய் நான் நடந்தது சொல்லுவேன், என்னால் மறுபடியும் எப்படி போர் செய்ய முடியும், நான் எப்படி இதை சர்வைவல் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரே குழம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அப்புறமா குதிரையில் எப்படி கஷ்டப்பட்டு ஏறி நாட்டுக்கு போயிடுறாரு. நாட்டுக்கு போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி காட்டில் மயங்கி போயிட்டேன், ஒரு குளத்தை பார்த்தேன், அந்த குளத்துல குளித்த உடனே நான் பெண்ணாக மாறிட்டேன் அப்படின்னு தன்னோட மகன்கள்கிட்டையெல்லாம் சொல்கிறாரு. அப்புறமா தன்னோட 100 மகன்கள்கிட்ட இந்த நாட்டை நீங்கள் ஆளுங்க, சந்தோஷமாக ஆளுங்க, நல்லா அனுபவிங்கன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணாக மாறி இருந்த நிலையில் அவங்க காட்டுக்கு போயிடுறாங்க. காட்டுக்கு போகணுன்னா அங்கே ஒரு தவசி, அதாவது முனிவர், அந்த ஆசிரமத்துக்கு போகிறாங்க. இவங்க பெண்ணாக இருக்கிறதால அந்த அந்த முனிவருக்கு இவங்க மேலே காதல் வருது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 100 குழந்தை பிறக்குது. அப்புறடி சொல்கிறேன், இது புராண கதைகள் தான், இது உண்மை கிடையாது. அப்புறமா
இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறமா அந்த இவங்களுக்கு என் பெண்ணாக இருந்தபோது 100 குழந்தைகள் பெற்றாங்கல்ல, அந்த 100 குழந்தை மகன்களை கொண்டு போய் நாட்டை விட்டு இந்த மாதிரி நான் பெண்ணாக இருக்கும்போது பெற்ற குழந்தைங்க இவங்க, நீங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக சந்தோஷமாக அந்த நாட்டை அனுபவிக்கணும்னு சொல்லி விட்டுட்டு இவங்க காட்டுக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்த இந்திரன் வந்து நம்ம வந்து இவனுக்கு வந்து கெட்டது செய்யணும்னு நினச்சோம், ஆனால் இவன் வந்து நல்லா தானே இருக்காங்க, அந்த குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக நாட்டை ஆள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மொத்தம் 200 குழந்தைகள், ஆணாக இருக்கும்போது 200, பெண்ணாக இருக்கும்போது 100, அந்த 200 குழந்தைகள்கிட்ட பிரிவினையை உண்டாக்குறாரு இந்திரன். அதாவது அரசனாக இருக்கும்போது பெற்ற அந்த 100 குழந்தைகள் தான் உண்மையான வாரிசு, என் பெண்ணாக இருக்கும்போது பெற்றவங்க வந்து முனிவருக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பிரிவினையை வந்து உண்டு பண்ணுறாரு இந்திரன். அப்புறமா 2 பேரும் சண்டை போட்டு 2 தரப்பினரும் சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க, நிறைய பேர் இறக்குறாங்க, எல்லாருமே ஒரு கட்டத்தில் எல்லாருமே இறந்துருவாங்க. இதை பார்த்த இந்த பங்காசோழன், பெண்ணாக மாறி இருக்கிற பங்காசோழன் வந்து ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க, ரொம்ப அலறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து இந்திரன் வந்து அவங்க வேறு ஒரு வேஷம் போட்டுட்டு, ஒரு அந்தரன் மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி நடந்ததெல்லாம் உண்மையெல்லாம் பெண்ணாக மாறினது எல்லாமே சொல்கிறாங்க அவர்கிட்ட. சரின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் தான் இந்திரன், நான் தான் இது பண்ணினேன், இதெல்லாம் பண்ணினேன், நீ எனக்கு பிடிக்காத வேள்வியை பண்ணல அப்படின்னு, அந்த யாகத்தை பண்ணலாம் சொன்னோன்னா அப்படியே காலில் விழுந்து, உங்களை வந்து நான் வந்து பிள்ளை பேருக்காக தான் நான் பண்ணேன், உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நோக்கம் கிடையாது அப்படின்னு காலில் விழுந்ததால் அவர் வந்து ஓகே தப்பாக இது பண்ணிக்கிறாரு, இவன் வேணும்னு பண்ணல, தெரியாமல் தான் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. சரி, உன்னை இறந்து போன 200 குழந்தைகளில் நீ ஆணாக இருக்கும்போது பெற்ற 200 குழந்தைகள் வேணுமா, இல்லை பெண்ணாக இருக்கும்போது பெற்ற 100 குழந்தைகள் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல், நான் பெண்ணாக இருக்கும்போது பெற்ற 100 குழந்தைகள் தான் உயிரோட வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆச்சரியப்பட்ட இந்திரன் வந்து ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஆணாக இருக்கும்போது பெற்ற அந்த குழந்தைகளோட பெண்ணாக இருக்கும்போது பெற்ற குழந்தைகள் மேலே தான் பாசம் அவனுக்கு அதிகமாக இருக்குது, இவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு உன்னோட இது பிடிச்சிருக்கு, திங்கிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 200 குழந்தை, அதாவது ஆணாக இருக்கும்போது பெற்ற 100, பெண்ணாக இருக்கும்போது பெற்ற 100, 200 குழந்தைகளையும் வந்து உயிரோட பழக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று கேட்குறாங்க, இந்திரன் வந்து கேட்குறாரு அந்த பெண்கிட்ட, நீ வந்து பழையபடி பங்காசோடன் அரசனாகவே ஆணாகவே மாறிடுறியா, இல்லை என்ன பெண்ணாகவே இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இந்திரன் வந்து எதிர்பார்த்தது ஆணாக மாறுறேன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு மாற்றிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் பெண் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்து பெண்ணாக தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்றாங்க. கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும் கதை, நான் புராண கதை, புராணத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன், ஓகேவா. அப்புறமா சொல்கிறாங்க, இந்த மாதிரி கலவி செயல்பாடுகளில் நான் ஆணாக இருந்து அனுபவிச்சதோட பெண்ணாக இருந்து அனுபவித்தது தான் ரொம்ப எனக்கு இன்பமாக இருந்துச்சு, அதனால் இதுதான் எனக்கு பிடிக்குது. அப்படி பெண்ணாகவே இருக்கேன்னு சொன்னோன்னா இந்திரன் வந்து ரொம்பவே ஆச்சரியம் அடைச்சிட்டு பெண்ணாகவே விட்டுட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி கதை வந்து முடியுது. ஸோ இது வந்துட்டு ஒரு புராண கதை தான். தூங்கும்போது உங்களுக்காக நான் சொல்ல வந்தேன். நானும் இப்போ தூங்க போகிறேன், டைம் ரொம்ப ஆயிடுச்சு. பாய், குட் நைட். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள். லைஃப் இந்த மாதிரி சொல்கிறது தான், லைஃப் ரொம்ப சின்னது, நம்ம ஆவரேஜ் நம்மளோட வாழ்நாளே வந்து கம்மி தான், ஒரு 60 வயசு தான். நம்ம பாதி காலத்து ஸ்ட்ரெஸ்லேயே பயந்துட்டு ஓட்டிடுவோம், மீதி நம்ம ஒரு 20 வருஷமாவது நம்ம நல்லா வாழலாமே. ஓகே, நம்மளால் மாறதான் முடியல, அட்லீஸ்ட் பிடிச்ச மாதிரி வீட்லேயாவது நிறைய ட்ரெஸ் பண்ணுங்கள். பாய், குட் நைட்.